வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முட்டை கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜிலையும் சரி வெளியிலையும் சரி ஸ்டோர் பண்ணும்போது கூர்மையாக இருக்கிற பகுதியை அடியிலையும் குண்டாக இருக்கிற பகுதியை மேல் பகுதியும் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். மஞ்சக்கரு நடுவுலே இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கெட்டு ரொம்ப நாளைக்கு வரணும், அந்த எலாஸ்டிக் விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஐஸ் டியூப் வைக்கிற இடத்துல அதை வச்சிட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சீக்கிரத்தில் அந்த எலாஸ்டிக் விட்டு போகாது. ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கிறேன் பாருங்கள். இன்னொரு கேஸ்கட்டையும் எடுத்து அதில் வைக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம கேஸ்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சில பேர் நீ கால் வலிக்குது, நின்றுக்கிட்டு சமைக்கிறது நிற்கிறதுலாம் கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கால் வலி உள்ளவங்க கால் செப்பல் போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளே. இல்லாட்டி காலுக்கு மேட்டு, கால் மிதிக்கிற மேட்டை போட்டு அதில் ஏறி நின்று சமைச்சோம்னா நின்றுக்கிட்டு இருந்தோம்னா கால் வலி இருக்காது அதிகமாக. எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு டோரு கீழே லாக் எடுத்து விடாமல் விட்டுட்டோன்னா சில சமயத்தில் குட்டி பசங்க உள்ளே போயிட்டு தாப்பை போட்டுருவாங்க, லாக் ஆகிடும். அந்த மாதிரி லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம டோர் மேலே ஒரு டவல் போட்டுட்டோம்னா சீக்கிரத்தில் டோர் போய் லாக் ஆகாது. குட்டி பசங்க சாத்தினாலும் லாக் ஆகாது, காற்றுலையும் கதவு லாக் ஆகாது. எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது சீப்பாக அப்படின்னு சொல்லி அதை வாங்கி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி வாங்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இது என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க, அதனால் நிறையா கிடச்சிது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். நம்ம சமையலுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோமோ அந்த லென்த்துக்கு பார்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்து அரிசி களைஞ்சிட்டு கழனி தண்ணியை நம்ம கீழே தான் ஊற்றுவோம். அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம அதிலேயே அது சத்து அதிகம் இருக்குது அந்த கழனி நீரில். அதை வச்சே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சமையலுக்கு புளி கரைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். புளி அதில் போட்டுட்டு கள்ளி தண்ணியை அதில் ஊற்றி வச்சிட்டோம்னா ஊறிடும். அந்த கள்ளி தண்ணியை கரைச்சி புளியை வச்சு நம்ம சமைச்சோம்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும், திக்னஸ் கொடுக்கும் குழம்பு. அதிலே கரைச்சிக்கலாம் நம்ம. அது மாதிரி சூப்பு வைக்கும்போது தக்காளி வேக வைக்கும்போதும் கள்ளி தண்ணி அதில் ஊற்றி வேக வச்சோம்னா சூப்பு வாசனையாக இருக்கும், சூப்பும் கொஞ்சம் திக்னஸ் பெறும். பாவக்காய் ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கசக்காமல் இருக்குன்னா பாவக்காயை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் உப்பை தூவி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அதை தண்ணி விடும். அந்த தண்ணி நம்ம புளிஞ்சிட்டு சமைச்சோம்னா பாவக்காய் கொஞ்சம் கசக்காமல் இருக்கும். ஊதுபத்தி நம்ம சாமிக்கு பொருதும் போது கொஞ்சம் நேரத்துலேயே அது நமுத்து போயிடும். அந்த நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா நின்று ரொம்ப நேரம் எரிகிறதுக்கு நம்ம தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு மேலும் ஊதுபத்தியை பொருதி வச்சோம்னா நல்லா நின்று எரியும், ரொம்ப நேரத்துக்கும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், புகையும் நிறையா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த கழனி தண்ணியை கீழே ஊற்றாமல் பருப்பு வேக வைக்கிறதுக்கு, பருப்பு ஊற வைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்தினோம்னா சத்து அதில் நல்லா சேரும். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம பருப்பை வேக வச்சு சாம்பார் வச்சா சாம்பாரும் நல்லா வாசனையாக இருக்கும். குக்கரில் சில பேர் குக்கர் நல்லா பொங்கி ஊற்றி வெளியில் தண்ணியெல்லாம் தெறிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெறிக்காமல் இருக்கிறதுக்கு குக்கரில் பருப்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது மாதிரி ஒரு சின்ன பவுல் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு எப்போதும் போல் நம்ம குக்கர் மூடியை போட்டு எப்போதும் போல் விசில் விட்டுக்கலாம். 3 விசிலோ 4 விசிலோ விட்டுக்கலாம். விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி தண்ணி கூட வெளியிலேயே வந்திருக்காது. எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். மூடி எடுத்து உள்பகுதியில் பார்த்தீங்கன்னாலும் க்ளீனாக இருக்கும், ஒரு சொட்டு கூட தண்ணி தெரிச்சிக்காது. அப்படி சுத்தமாக இருக்குது பாருங்க. மூடின மாதிரியே தண்ணியால் தெரிக்காது, கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதில் பொங்கின தண்ணியெல்லாம் இந்த கிண்ணத்தில் சேர்ந்துடும். இதாக இருக்குது பாருங்கள். நம்ம சாம்பார் வைக்கையில் இந்த தண்ணியை ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பு நிறையா முடி இருக்கிறவங்க ஒரு ஷாம்பு பத்தலை, 2 ஷாம்பு வேணும்பாங்க. அவங்க ஒரு ஷாம்பே யூஸ் பண்ணி நிறைய ஹேர் இருக்கிறவங்களும் நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். ஷாம்பு இந்த மாதிரி ஓரத்தில் பிச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எந்த ஷாம்புவாக இருந்தாலும் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். அந்த ஒரு பாக்கெட் ஷாம்பு அதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஷாம்பையும் தண்ணியும் நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி தலை முழுக்க நம்ம அப்ளை பண்ணி குளித்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஷாம்பே மிச்சப்படும். எவ்வளோ ஹேர் இருந்தாலுமே அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால சில பேருக்கு சிறுநீரக கடுப்பு, வயிற்று வலி அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டில் வெந்தயத்தை தண்ணியில் ஊற போட்டுட்டு
காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தையும் தண்ணியும் குடிக்கிறனாலும் குடிச்சிடலாம். இல்லாட்டி இந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டா வயிறுக்கு நல்ல குளுமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் நம்ம நறுக்கிட்டு சமைக்கும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதில் உப்பை போட்டுட்டு கோவக்காயில் நறுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து புளிஞ்சு எடுத்தோம்னா அதில் இருக்கிற நுரை அந்த பிசுபிசுப்பு எல்லாம் வந்துடும். கோவக்காயும் சீக்கிரத்தில் சாஃப்டாக நல்லா வெந்துடும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புல சில பேர் மாங்காயே போட மாட்டாங்க. மீன் குழம்புனாலே நாங்கள் மாங்காய் போட்டு தான் வைப்போம். அது மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. மீன் குழம்புல மாங்காயான்னு என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக மீன் குழம்புனாவே நாங்கள் மாங்காய் வாங்காமல் இருக்க மாட்டோம். மீன் வாங்கும்போதே மாங்காவையும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். மாங்காயை போட்டு வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி குழம்பு கொதிச்சு அதுக்கப்புறம் மாங்காயை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 2-3 கருவேப்பிலையும் பிச்சு அதில் சேர்த்துட்டு மூடியை போட்டு வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைங்க. இந்த குறிப்பு எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.